இந்த ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமான குற்றங்கள் நடைபெறுவதை மாண்புமிகு அமைச்சருடைய கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. கேள்வி நேரத்துல நீங்க அதுல கேட்டிருக்கீங்க. அவங்க அமைச்சர் தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. இருக்க சிறைச்சாலைகளுக்கே குற்றவாளிகள் இல்ல. மாண்புமிகு உறுப்பினர் அக்ரியசஸ் கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 கிளை சிறைச்சாலைகள் இருக்கிறது. அதிலே 113 எண்ணிக்கையிலான சிறைவாசிகளின் எண்ணிக்கை இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம். 8 சட்டமன்ற தொகுதிகள், 12 தாலுக்காக்கள், 18 ஒன்றியங்கள், 1 மாநகராட்சி, 5 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள் என 24,64,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய மாவட்டமாகும். திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமியை முன்னிட்டு 20 லட்சம் மக்கள் கிரிவலம் வருகிறார்கள். குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. யாத்ரீகர்களுக்கெல்லாம் ஜெயில் சிறை தேவையில்லை. அப்பதான் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த இடம் திருவண்ணாமலை. கிரிவலத்திற்கு வந்தவர் தவறான தகவல் அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறேன். நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. திருவண்ணாமலை மாநகரில் அதிகமான மக்கள் தொகை இருக்கின்ற காரணத்தினால் இதை கருத்தில் கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிளை சிறைச்சாலைகளின் எண்ணிக்கையும் சிறைவாசிகளின் எண்ணிக்கையும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும், மக்கள் தொகையின் அடிப்படையில் திருவண்ணாமலையில் புதியதாக மத்திய சிறைச்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைவாசிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம், எண்ணம். எனவே சிறைச்சாலைகளிலே அதிகமானவர்கள் குற்றம் புரிகின்றவர்களாக உருவாக்கக்கூடாது. திருந்தியவர்களாக அவர்களை உருவாக்கி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம், செயல், சிந்தனை. எனவே நாங்கள் சிறையில் அதிகமாக அடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு கலசப்பாக்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கலசப்பாக்கத்துக்கு அருகிலேயே திருவண்ணாமலை, செங்கம், போலூர் மற்றும் வந்தவாசி கிளை சிறைகள் இயங்கி வருகின்றன. மேற்கண்ட சிறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அடைப்புகளின் எண்ணிக்கை முறையே 49, 9, 36, 19 ஆகும். 4 தேதி வரையில் அடைப்புகளின் எண்ணிக்கை முறையே 40, 15, 23 மற்றும் 16 ஆகும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கைக்கு குறைவாகவே சிறைவாசிகள் அடைக்கப்படுகின்றனர். எனவே அங்கு புதிய சிறை தேவையில்லை. அடைப்பு எண்ணிக்கைக்கு குறைவாகத்தான் இதுவரை சிறைவாசிகள் அடைக்கப்படுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் அதிகமான பாலியல் குற்றங்கள், வன்முறைகள், கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் வேலூரில் இருக்கின்ற மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார்கள். 100 கிலோமீட்டருக்கும் மேலாக இருக்கின்ற தூரத்திற்கு சிறைவாசிகளை அழைத்து செல்கிறார்கள், விசாரணை கைதிகளை அழைத்து செல்கிறார்கள். இந்த ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமான குற்றங்கள் நடைபெறுவதை மாண்புமிகு அமைச்சருடைய கொண்டு வந்து கேள்வி நேரத்துல நீங்க அதுல கேட்டிருக்கீங்க. அவங்க அமைச்சர் தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. இருக்க சிறைச்சாலைகளுக்கே குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நீங்க மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான். எனவே சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தாலும் குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, தமிழகத்தில் எத்தனை மத்திய சிறைச்சாலைகள் உள்ளது, அதில் எவ்வளவு சிறைவாசிகள் எண்ணிக்கை இருக்கிறது, அதே போல தமிழகத்திலே எத்தனை கிளை சிறைச்சாலைகள் உள்ளது, அதில் உள்ள சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எந்த மாவட்டத்திலும் குற்றங்களை அதிகரிப்பதற்கு இந்த அரசு முழுவதுமாக தடை விதித்து செயல்பட்டு வருகிறது. காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாலியல் குற்றங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிகம் என்று நம்முடைய உறுப்பினர் சொல்வது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals.